நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறை வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி நிர்வாண மௌன குரு சித்தர் சுவாமிகள் ஆவார். இவரை கசவண மௌன ஜோதி நிர்வாண சுவாமிகள் என்றும் அழைப்பார்கள். பழனி அருகே உள்ள கன்னிவாடியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் கசவனம்பட்டி எனும் ஒரு கிராமத்தில் இந்த சித்தருடைய ஜீவசமாதி உள்ளது. இவரின் ரிஷி மூலம் நதி மூலம் யாருக்கும் தெரியாது. இவர் சுமார் 85 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 10-12 வயசாக இருக்கும் பொழுது பிறவி கோலத்தில் ஊருக்கு வெளியே சுற்றி திரிந்ததை இந்த ஊர் பெரியவர்கள் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர் பெரியவர்கள் அவரை ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க. இவருக்கு ஊர் பொதுமக்கள் எத்தனையோ முறை ஆடை அணிவிக்க முயன்றும் சுவாமிகள் ஆடை உடுத்திய சில மணி நேரத்திலேயே அதை களைந்து அதை கந்தலாக ஆக்கியுள்ளார். அதனால ஊர் பொதுமக்களும் இவரை பிறவி கோலத்திலேயே விட்டுட்டாங்க. அதுக்கு மேல துணி உடுத்துவதற்கு முயற்சிக்கவில்லை. பொதுமக்களும் இவரை தெய்வ பிறவியாக கருதியதால இவரது பிறவி கோலத்தை பார்த்து யாரும் அசூசை அடையவில்லை, இறைவனாகவே பார்த்தார்கள். இந்த இவர் சித்தர் பார்த்தீங்கன்னா கோயிலேயே தங்கி கோயிலேயே சாப்பிட்டு தூங்கி தங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கார். கோயிலுக்கு வரக்கூடிய ஊர் பொதுமக்கள் தரக்கூடிய எளிய மக்களின் சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிட்ருக்கார். அதே போல கிராமத்துல யாருடைய வீட்டிற்கும் அவரு உரிமையாக சென்று சாப்பாடும் சாப்பிட்ருக்கார். கூழும் சாதாரண வெங்காயம் மட்டும்தான் சாப்பிட்ருக்கார். அறுசுவை உணவை படைக்கிறதுக்கு பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் தயாராக இருந்த போதும் கூட சுவாமி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எளிமையாக வாழ்வதற்கே விரும்பினார். ஆனால் சிகரெட்டு மட்டும் அதிகமாக புகைத்திருக்கின்றார். யார் சிகரெட்டு கொடுத்தாலும் அதை வேண்டாம்னு சொல்லாமல், அது எளியவர்களாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சிகரெட்டு கொடுத்தா மட்டும் அதை வாங்கி புகைத்துள்ளார். இது எதற்காக இவ்வாறு புகைத்துள்ளார் அப்படின்னா, பொதுமக்கள் அதாவது சிகரெட்டை வாங்கி கொடுக்கக்கூடியவர்களின் பாவத்தை புகையாக போக்கியுள்ளார் அப்படின்னு மக்கள் கருதியதால மக்களும் சிகரெட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவரும் சிகரெட்டை விடாது புகைத்திருக்கின்றார். இவர் பார்த்தீங்கன்னா பிறவி ஞானி ஆவார். யார் கூடவும் ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது. ஆனால் ரொம்ப ரேராக ரொம்ப சில சமயங்களில் மட்டும் போ நடக்கும் போயிட்டு வா என்று ஒரு சில வார்த்தைகளை மட்டும் ஒரு சில பேருக்கு ஆசீர்வாதமாக செய்துள்ளார். தனது பக்தர்களுக்கு அடி உதை கொடுத்து ஆசீர்வாதம் செய்வதில் வல்லவராக இருந்திருக்கின்றார். அந்த பழக்க வழக்கத்தை ரொம்ப நாளைக்கு தொடர்ந்திருக்கின்றார். பக்தர்களும் இவர்கிட்ட அடி வாங்குறத பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர்கிட்ட அடி வாங்கியவர்கள் எல்லாம் பெரிய லெவல்ல பாவங்கள் போக்கி நோய்கள் குணமாகி பிள்ளை பேர் பெற்று திருமணம் நடந்து அல்லது தொழில் முறையில பெரிய லெவல்ல வளர்ந்தவர்களாக இன்றளவும் இருக்கின்றார்கள். 22/10/1982 ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்துல சுவாமி அவர்கள் ஜீவசமாதி அடைந்துள்ளார். இவர் அடக்கம் செய்த நல்ல நாள் என்று பார்த்தீங்கன்னா சுற்று வட்டார பகுதியில் பயங்கரமான கனமழை பெய்துள்ளது. இவரை அடக்கம் செய்த இடத்துல சிவலிங்கத்தை வைத்து அந்த சிவலிங்கத்திற்கு பின்னாடியே இவரது பிறவி கோலத்தில் இருக்கக்கூடிய சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. இவருக்கு பீடி சிகரெட்டு சுருட்டு காணிக்கையாக படைக்கின்றனர். அந்த பழக்கம் இன்றளவும் இருக்கின்றது. அமாவாசை என்று இந்த கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்று வருகின்றது. பிரதோஷ வழிபாடு மிகச்சிறப்பாக இந்த கோயிலில் நடந்து கொண்டு வருகின்றது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக இந்த ஜீவசமாதிக்கு வாழ்வில் ஒரு முறையேனும் போயிட்டு வருவது நல்லது. முடிஞ்ச பிரதோஷ வழிபாட்டில் போய் கலந்துக்கிட்டு வர்றது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனாக அமையும். அதுபோக அந்த ஜீவசமாதிக்கு போக முடியாதவர்கள் மானசீகமாக சித்தர் அவர்களுடைய படத்தை எடுத்து வச்சு வீட்டிலேயே மானசீகமாக வழிபாடு செய்யுங்க. சித்தர் அவர்கள் நிச்சயமாக அரூபமாக உங்களுக்கு நல்வழியை காட்டுவார். சரி நண்பர்களே, இன்றைய பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் பரணி நட்சத்திரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வேர்டு பண்ணுங்க. அவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நல்லதொரு பதிவுகளை உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.